அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்மத்தே முஹம்மதியா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர் பெற்ற நற்பேறுகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் அல்லாஹுடைய தூதராக இருந்தவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தெரிவித்த தருணத்திலே அது குறித்து சிந்தித்து அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், என் உம்மத்தினுடைய நிலை என்ன என்பதுதான். அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, ஏன் என்னுடைய நேசர் அழுகிறார், என்ன காரணம் என்று கேட்டு வரச் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய புறத்திலே இருந்து தான் வந்திருப்பதாகவும் தங்களுடைய அழுகைக்கான காரணம் என்னவென்று அல்லாஹ் கேட்டு அனுப்பிவிட்டதாகவும் கூறியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுடைய அந்த நற்பெயர்கள் குறித்து தான் அழுததாகவும் பிரார்த்தித்ததாகவும் தன்னுடைய அழுகைக்கு உண்டான காரணத்தை தெரிவித்த போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், முஹம்மதே, சமுதாயத்தார்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்கின்ற செய்தியை சொல்லி அனுப்பினான். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு 7235 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினுடைய இறுதி முடிவு குறித்தும் அந்த சமுதாய மக்களுடைய மறு உலக வாழ்க்கை குறித்தும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அவர்கள் வகுத்து கொடுக்க முன்வராத தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமார்களெல்லாம் இப்படி இருந்தார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எண்ணி புரிந்து கொண்டு அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹுடைய பொருத்தம் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உம்மத்தே முஹம்மதியா என்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் அவர்களுடைய இறுதி நிலை, அவர்களுடைய மன்னிப்பு குறித்து உண்டான கவலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த போது, உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறப்பிற்கு ஓராண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குற்றம் குறைகளை எண்ணி அதற்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறிய போது, இந்த அவகாசம் எந்த வகையிலேயுமே என் சமுதாயத்திற்கு பொருத்தமானதாக இருக்காது, இன்னும் அந்த அவகாசத்தை மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இறப்பின் இறுதி கட்டத்திலே மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தங்களுடைய குற்றங்குறைகளை சொல்லி அதற்குண்டான பரிகாரத்தை வேண்டினால் அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் பரிகாரத்தை வழங்குவான் என்று ஒருவர் மனந்திருந்தி பாவ மன்னிப்பு கோருவதற்குண்டான அந்த தவணையை அவருடைய இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் பெற்றுக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நற்பேறுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் சாட்சியாக அமைய பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனால் திருப்தி பெற்ற சமுதாயத்தினராக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.